பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாகோ சாஸ்திரிய துப்பியம் நமோ நமஹ. அற்புதமான மண்டல காலம் ஆரம்பமாயிருக்கு. பார்க்கும் இடமெங்கும் ஐயப்ப சரண கோஷம், கேட்கும் மொழியெல்லாம் பகவானுடைய நாமாவளிகள், கண்ணில் பார்ப்பதெல்லாம் பகவானுடைய தரிசனம். அப்படி எல்லா இடத்திலும் நீக்கமர பகவானுடைய சைதன்யம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மண்டல காலத்தில் பகவானுடைய விசேஷமான ஒரு துதியை விரிவாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக எடுத்துப்போம்னு மனசுல பட்டது. பற்பல சரித்திரங்களை நம்ம பார்த்துருக்கோம். பகவானுடைய யாத்திரைகளை பற்றின கிரமங்களை பார்த்துருக்கோம். பகவானுடைய புராண வைபவங்களை பார்த்துருக்கோம். சாஸ்தாவுடைய எட்டு விசேஷமான அவதார விசேஷங்களை பார்த்துருக்கோம். இந்த முறை ஐயப்ப பக்தர்கள் அத்தனை பேருக்கும் உயிர் போல விளங்கக்கூடிய துதிகள் ரெண்டு. ஒன்று லோகவீரம், இன்னொன்று ஹரிவராசனம். அந்த நமஸ்கார ஸ்துதின்னு சொல்லக்கூடிய லோகவீரம் பஞ்சரத்ன ஸ்லோகம், ஹரிஹராத்மஜ தேவாஷ்டகம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்துதி 8 துதிகளை கொண்ட ஹரிவராசனம். சபரிமலையில் பகவானுடைய நடை அடைக்கும் போது ஒவ்வொரு தினமும் பாடப்படக்கூடிய ஸ்துதி. எங்க ஐயப்ப பூஜை நடந்தாலும் ஒரு ஐயப்ப பக்தர்களுடைய வீட்டிலும் ஒலிக்கக்கூடிய ஒரு நாதமாக இந்த ஹரிவராசனம்ங்கிற இந்த ஸ்துதி அமைஞ்சிருக்கு. இந்த ஹரிவராசனம் அப்படிங்கிற இந்த ஸ்துதி பலரும் நினைப்பது போல் சபரிமலை கோவில் உருவான காலத்திலிருந்து அங்கு சொல்லப்பட்டு வரக்கூடிய ஒரு ஸ்துதி இல்லை. பகவான் தன்னுடைய பக்தர்களுடைய வாக்குக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படிங்கிறதை நிரூபிக்கும் விதமாக இன்றைக்கு சுமார் ஒரு 100 ஆண்டுகளுக்கு உள்ளாக எழுதப்பட்ட ஒரு ஸ்துதி தான் இது. இது பகவானால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட கம்பங்குடின்னு சொல்லக்கூடிய அந்த பரம்பரையைச் சேர்ந்த குலத்துவையர்னு சொல்லக்கூடிய பெரியவரால் தர்மசாஸ்தா ஸ்துதி கதம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலில் வெளியிடப்பட்டது. இந்த ஹரிவராசனம் துதியை எழுதியிருக்கக்கூடியவர் இந்த குலத்துவையர் தான் அப்படின்னு பலரும் சொல்வது உண்டு. இல்லை, இந்த ஹரிவராசனம் துதியை எழுதியது சபரிமலையில வெளியே வெளிச்சப்பாடாக இருந்த அம்பலப்புழை அனந்தகிருஷ்ண ஐயருடைய மகளாக இருந்த கொன்னத்து ஜானகி அம்மா அப்படின்னு சில பேர் சொல்றது உண்டு. ஆனா யார் இதை சரியாக எழுதினார்கள்ங்கிற ஒரு தெளிவு நமக்கு இல்லை. பல பெரியோர்கள் இதை குலத்துவையர் எழுதினதாக தான் நம்புகிறார்கள். அந்த ஆராய்ச்சி நமக்கு அவசியம் இல்லை. பகவான் இன்னைக்கும் அதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய விருப்பமான ஒரு பாடலாக இதை அங்கீகரித்திருக்கார் அப்படிங்கிறது இன்னைய வரைக்கும் ஒரு பக்தர்கள் வீட்டிலும் இந்த பாடல் ஒலிக்கிறது தான் அதுக்கான சாட்சியா இருக்கு. அவர் இந்த குலத்துவையர் தர்மசாஸ்தா ஸ்துதி கதம்பம்னு சொல்லக்கூடிய அந்த நூலில் பல வகையான துதிகளை பகவான் பேர்ல வெளியிடுறார். சதகம்னு சொல்லக்கூடிய 100 ஸ்லோகங்கள் கொண்ட பாடல்கள், ஷட்கம்னு சொல்ற 6 துதிகள் கொண்டது, அஷ்டகம்னு சொல்ல 8 துதிகள் கொண்ட பலது, இப்படி பற்பல துதிகள் பகவான் பேர்ல அந்த நூலில் வெளியிடப்பட்டிருக்கு. அதுல ஹரிஹராத்மஜ தேவாஷ்டகம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்துதி, அதுதான் உண்மையான பெயர். அது அதை ஹரிவராசனம் அப்படின்னு இன்னைக்கு ரொம்ப பிரபலமா நம்ம அழைக்கிறோம். ஏன்னா முதல் வார்த்தை ஹரிவராசனம்னு வந்ததுனால அதை அந்த பெயராலே அந்த துதி வழங்கப்படுகிறது. ஆதிசங்கரர் எழுதின பஜகோவிந்தம்னு சொல்றோம், அதுக்கு மோகமுத்கரம்னு பேர். ஆனா பஜகோவிந்தம்னு ஆரம்பிக்கிறதுனால பஜகோவிந்தம்னு இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். பகவத்பாதரத்துக்கு வச்ச பெயர், ஆதிசங்கரர் வச்ச பெயர் மோகமுத்கரம்ங்கிறது. அதுபோல இந்த ஸ்துதிக்கு ஹரிவராசனம்ங்கிற பெயரே இன்னைக்கு வழக்கத்தில் இருக்கு. சபரிமலையில ஒரு பல காலங்களுக்கு முன்னாடி சபரிமலை மலையோட தீ விபத்தெல்லாம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் அங்க ஈஸ்வர நம்பூதிரி பான்னு சொல்லக்கூடிய ஒரு பெரியவர் தான் மேல்சாந்தியாக இருந்து வழிபாடு செய்து கொண்டிருந்தார். அவருடைய நண்பராக விளங்கிய கோபால மேனோன் என்பவர் இந்த நடை அடைக்கும் போது ஒவ்வொரு நாளும், அப்பெல்லாம் இவ்வளவு கூட்டம் கிடையாது, நடை அடைக்கும் போது பகவான் மேல் உள்ள ஒரு துதியை பாடணுங்கிற ஒரு ஆசையில இந்த ஹரிவராசனத்தை பகவானோட நடையில ஸ்லோகமாக சொல்றார். அனுதினமும் நடை அடைக்கும் போது அவர் அங்க வந்து இருந்து இந்த ஒரு மாச பூஜையும் போதும், மண்டல பூஜையும் போதும், மகர பூஜையும் போதும் இந்த துதியை சொல்ல ஆரம்பிச்சு அது ஒரு வழக்கமாகவே மாறிடுது. அவருடைய காலத்துக்கு பிறகும் அவருடைய நண்பருடைய நினைவாக அந்த நம்பூதிரியும் இந்த ஹரிவராசனத்தை நடையில சொல்லி நடை அடைக்கிறது அப்படிங்கிற ஒரு மரபு கொண்டு வர. அப்போ ஒரு பக்தனால ஏற்றப்பட்டது, அதை ஒரு பக்தன் அங்க தன்னோட நடையில பாராயணம் பண்ணினதை பகவான் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அது ஒரு மரபாக மாறி சபரிமலையில மட்டும் இல்லாமல் எங்க பூஜையை நடந்தாலும் அந்த ஸ்லோகத்தை சொல்வது அப்படிங்கிற ஒரு மரபு இன்னைக்கு பகவானால ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. பின்னால ஜேசுதாசால டியூன் செய்யப்பட்டு சுவாமி ஐயப்பன்கிற திரைப்படத்துக்காக அது பாடலாக பதிவான போது அந்த டியூன் இன்னும் பிரபலமாச்சு. அதனால அந்த
டியூனில் கேட்குறது தான் தேவராஜ் மாஸ்டர்னு சொல்லக்கூடிய இசையமைப்பாளரால் உருவாக்கப்பட்ட அந்த டியூன் தான் இன்றைக்கி நமக்கு பிரபலமாக அறியப்படக்கூடிய டியூனாக இருந்தாலும் கூட சபரிமலையில் வெளியில தான் அந்த டியூன் கேட்குமே ஒழிஞ்சு நடைக்குள்ள இன்றைக்குமே அங்கே பூஜை பண்ணக்கூடிய மேல்சாந்திகள் இதை ஒரு ஸ்லோக ரூபமாக அவர்கள் சொல்லக்கூடிய டியூன் வேறையாகத்தான் இருக்கு. அப்படி சொல்லி ஆராதனை பண்ணக்கூடிய ஒரு துதியாக இருக்கு. மொத்தத்தில் பகவானுக்கு ரொம்ப பிரியமான விருப்பமான ஹரிஹராத்மஜம் தேவம் ஆசிரியே, ஹரிக்கும் ஹரனுக்கும் புத்திரனாக பிறந்த உன்னை நான் சரணாகதி அடைந்து உன்னிடத்தில் நான் ஆசிரியத்து நிற்கிறேன், உன்னை சரணடைந்து நிற்கிறேன் அப்படிங்கிற பொருள் வரக்கூடிய இந்த துதி. ஒவ்வொரு பாடலுடைய முடிவிலையும் ஒரு 8 ஸ்டான்ஸா மொத்தம், ஒரு ஸ்டான்ஸாவுடைய முடிவிலையும் ஹரிஹர ஆத்மஜம் தேவம் ஆசிரியே, இப்படிப்பட்ட உன்னை நான் சரணாகதி அடைகிறேன் அப்படின்னு சொல்லி முடிகிறது. ஒரு துதியிலையும் சரணமையப்பா சுவாமி சரணமையப்பாங்கிறது பின்னால சேர்க்கப்பட்டது, மூல துதியில கிடையாது. அதனால அந்த ஹரிவராசனம் அப்படிங்கிறது பகவானுக்கு அப்படி ஒரு பிரியமான துதியாக இருந்து கேட்போர் அத்தனை பேருக்கும் ஆனந்தம் கொடுக்கக்கூடிய ஒரு துதியாக இருக்கு. அந்த ஹரிவராசனத்தை பற்றி முழுமையாக எவ்வளவு முடியுமோ அதை இந்த மண்டல காலத்தில் நம்ம பார்ப்போம். சுவாமியே சரணமையப்பா. தொடர்ந்து ஹரிவராசனத்துடைய பெருமைகளை வரக்கூடிய நாட்களை நம்ம பார்க்கலாம்.